நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். என்றால் அநேக வழிகள் இருக்கிறது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எல்லா வழியிலும் போனா நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியாது. ஆண்டவர் விரும்புகிற வழி, ஆண்டவர் காட்டுகிற வழி, ஆண்டவர் நியமித்திருக்கிற வழியிலே நாம் கடந்து போனால் மாத்திரமே அந்த ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 119 சங்கீதத்திலே 29, 30 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ஆமென். இந்த 2 வசனங்களில் வாசிக்கும் பொழுது 2 வழி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பொய் வழி, இன்னொன்று மெய் வழி. பொய் வழி எங்கே போகிறது? நரகத்துக்கு போகிறது. மெய் வழி பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது. ஆகவே நாம் நடக்க வேண்டிய வழி இருக்கிறது. பொய் வழியிலே நாம் நடந்தால் அது நித்திய ஜீவனை கொடுக்காது, நித்திய நரகத்துக்கு கொண்டு போகும். ஆனால் மெய் வழியில நடந்தால் அது நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வரும். ஆகவே இந்த 2 விதமான வழிகள் இருக்கிறது. நாம் எந்த வழியை தெரிந்தெடுக்கிறோம்?